வணக்கம். இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் நண்பர்களே, டோர்ச் லைட் சுவிட்ச் பழுது சரி பண்ணுறது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரியான ரிப்பேரிங் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளணும்னா நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ன்ற பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் பிறந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போது வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டோர்ச் லைட்டு சுவிட்ச் பழுது சரி பண்ணுறது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த டோர்ச்சில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவிட்சை ஒன் பண்ணணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்இடி லைட்டு வந்து விட்டு விட்டு எரியுது. இப்போ இந்த பழுதை வந்து நாம் எப்படி சரி பண்ண போகிறோம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி மட்டும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். டோர்ச் லைட்டை வந்து நான் பிரித்து கொள்ள போகிறேன். பார்த்தீங்கன்னா இந்த டோர்ச் லைட்டில் வந்து சுவிட்சை ஒன் பண்ணின உடனே பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்டு வந்து விட்டு விட்டு எரியுது. இந்த பழுதை வந்து நாம் எப்படி சரி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரித்து எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம போட்டை வந்து இதிலேருந்து எடுத்துக்கொள்ளலாம். பாருங்கள், இப்போ வந்து நான் டோர்ச் லைட்டுன்ற சுவிட்சை வந்து ஒன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், லைட்டு வந்து விட்டு விட்டு எரியும். இப்போ வந்து நான் ஒன் பண்ணிக்கொள்கிறேன். பாருங்கள், சுவிட்சை ஒன் பண்ணுறோம். பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா சுவிட்சை வந்து பாருங்கள் எல்இடி எரியுது. ஆனால் சுவிட்சில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஆட்டம் இருக்குங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் லேசாக இருந்தோடனே விட்டு விட்டு எரியுது. பார்த்தீங்கன்னா நின்றுச்சிங்க. இந்த மாதிரி தான் ஒரு பழுது இருக்குது. இப்போ இந்த பழுதை வந்து நாம் எப்படி சரி பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு விடுபட்டுருக்குது. அதாவது இந்த சுவிட்சில் பின்னுக்கும் இந்த லைனுக்கும் வந்து தொடர்பு வந்து கட்டாக இருக்குது. அதனால் வந்து நம்மளுக்கு பவர் வந்து எல்இடி வந்து விட்டு விட்டு எரியுது. இதை வந்து நாம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா கிளியர் பண்ணியிருக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடிங் கொடுத்துருப்பாங்க, அதாவது பச்சை நிறத்தில் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நாம் இதிலேருந்து ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் ஒட்டிக்கொள்ள போகிறேன். ஒட்டிட்டு ஒன் பண்ணி பார்க்கலாம் எப்படி நம்மளுக்கு எல்இடி பல்ப் வந்து விட்டு விட்டு எரியுதா இல்லையன்றதை செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து ஒன் பண்ணி பார்க்கலாம். எல்இடி லைட் வந்து எல்இடி பல்ப் வந்து விட்டு விட்டு எரிகிறது இல்லை. பார்த்தீங்கன்னா இப்போ நேரடியாக வந்து நம்மளுக்கு வந்து இப்போ சுவிட்ச் வந்து சரியாக வேலை செய்யுது. பார்த்தீங்கன்னா இப்போ சட்டப்படி வேலை செய்யுது. பாருங்கள், இப்போ வந்து நம்மளுக்கு சுவிட்ச் வந்து சரியாக வேலை செய்யுது. சர்க்யூட் போர்ட்டில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 6 பின்னு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு விடுபடும். இந்த மாதிரி விடுபடுற நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு இந்த மாதிரி எல்இடிக்கு வர்ற பவர் வந்து விட்டு விட்டு இந்த மாதிரி வரும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 பின்னையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த லைனை வந்து இதில் பச்சை நிறத்தில் கொடுத்துருக்கிற கோடிங் இந்த பெயிண்டை வந்து ஃபுல்லாக வந்து இதிலேருந்து இந்த மாதிரி ஸ்க்ரூ டிரைவரை வச்சு கிளியர் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃபுல்லாக இழுத்து ஒட்டியிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு எல்இடி வந்து விட்டு விட்டு எரியாமலுக்கு ஒரே இதாக சட்டப்படி வேலை செய்யுது. பாருங்கள் பாருங்கள், இப்போ வந்து நான் சுவிட்சை வந்து ஆட்டி பார்க்குறேன். இங்கே எப்படி தான் ஆட்டினாலும் வந்து எல்இடி பல்ப் வந்து விட்டு விட்டு எரியலை, ஒரே இதாக எரிஞ்சு கொண்டு இருக்கு. இப்போ வந்து நாம் ஓப்பன் பண்ணிவிட்டு இருந்த மாதிரி பூட்டி கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள், இந்த லைனை வந்து நாங்கள் நேரடியாக இழுத்து ஜாயின் பண்ணி ஒட்டியிருக்கிறோம். இந்த மாதிரி கிளியர் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் லைன் கொடுத்து கொள்ளலாம். இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு எல்இடி வந்து விட்டு விட்டு எரியாமலுக்கு தொடர்ச்சியாக எரியும். பார்த்தீங்கன்னா பூட்டியாச்சுது. இப்போ வந்து நாம் ஒன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சட்டப்படி வேலை செய்யுது. பார்த்தீங்கன்னா சுவிட்சை வந்து இப்போ தட்டி பார்க்குறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு பழுதும் இல்லாமல் வேலை செய்யுது. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ வந்து நாம் வந்து சுவிட்சில் அதாவது எல்இடிக்கு வந்து பவர் வந்து விட்டு விட்டு வந்த பழுதை வந்து நாம் இந்த மாதிரி சரி பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து சரி பண்ணி பார்க்கலாம்.
நல்லது நண்பர்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போகிற இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.